மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. நாடு முழுக்க சில செய்திகள் ரொம்ப தீயா பரவிட்டு இருக்குது. இந்த செய்திகள் மூலியமா இந்து முஸ்லிம் பிரிவினைக்கும் இந்து முஸ்லிம்கள் மத்தியில கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய விதத்துல பல செய்திகள் இன்னைக்கு நாடு முழுக்க தீயா பரவிட்டு இருக்குது. அதுல குறிப்பா பார்த்தோம்னா, காஷ்மீர்ல ஒருத்தர் இந்துக்களை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டார் இல்லையா, ஒரு குதிரை ஓட்டி. அவர் உயிரெல்லாம் காப்பாத்தல, அவரு தான் தீவிரவாதியே அப்படின்னு சொல்லக்கூடிய சில செய்திகள். அது இல்லாம ஒருத்தர் முதுகுல தூக்கிக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே காப்பாத்தி சேஃபா கூட்டு வந்தார் இல்லையா, அந்த சம்பவம் காஷ்மீர்ல நடக்கல, இது நடந்தது உத்தரகாண்ட்ல நடந்தது. அதே மாதிரி இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டது ஒரு பாஜகவுடைய நிர்வாகி தான் ஈடுபட்டாரு, அவர் இப்ப போலீஸ் கையங்கலமா கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள். குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய ஆலிம்கள் பாகிஸ்தான் வாழ்க பாகிஸ்தான் வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான செய்திகள் இன்னைக்கு நாடு முழுக்க பரவிட்டு இருக்குது. இந்த செய்திகள்ல எதெல்லாம் உண்மை எதெல்லாம் உருட்டு அப்படிங்கிற உண்மைதான் ஆதாரம் கூட இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ இதுல முதல் செய்தி பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லாமே பஹல்காம்ல அவ்வளவு பேர் ஒரு துயர சம்பவம் நடந்த உடனே அதுல ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த உள்ளூர் வாசிகள் காஷ்மீரி மக்கள் அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான். ஏன்னா காஷ்மீர் மக்கள் எந்த அளவுக்கு மனிதநேயம் கொண்டவர்கள் அப்படிங்கறது அங்க புரிய முடிஞ்சு. ஏன்னா பல சினிமாக்களை இங்க எப்படி காட்டினா, காஷ்மீர்ல இருக்கவங்க பூராவே தீவிரவாதி அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை எத்தனை நாளா பரப்பின நேரத்துல காஷ்மீரி மக்களோட மனிதநேயம் எப்பேற்பட்டது அப்படிங்கறது அங்க புரிய முடிஞ்சது. அது இல்லாம காஷ்மீரி மக்கள் ஒருபோதும் தீவிரவாதத்துக்கு துணையா நின்றதில்ல அப்படிங்கிறதுமே அங்க நம்மளால விளங்க முடிஞ்சது. அப்போ அதுல குறிப்பா பேசப்பட்ட ஒரு வீடியோ, ஒரு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் முதுகுல தூக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவுல வைரல் ஆகி பல பேரோட பாராட்டுகளை பெற்ற ஒரு வீடியோ. இப்படி ஒரு வீடியோ பரவி காஷ்மீர் மக்களை பாராட்டணும்னு இது சங்கிகளால தாங்கிக்க முடியல, வயிற்றுச்சல கடந்து துடிக்கிறாங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல அர்ஜுன் சம்பத்தோட இந்து மக்கள் கட்சி அவங்களுடைய அபிஷியல் எக்ஸ்பேஜ்ல ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. ஆக்சுவலா பாலிமர் நியூஸ்ல இந்த செய்தி போடுறாங்க. அவர் தூக்கிட்டு ஓடுறாரு இல்லையா, அந்த வீடியோவை போட்டுட்டு மதமென பிரிந்தது போதும் அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க. காப்பாத்தினவர் ஒரு இஸ்லாமியர், பாதிக்கப்பட்டது இந்து, ஆனா மத பாரபட்சம் இல்லாம மக்களை காப்பாத்திருக்கிறாங்க அப்படின்னு செய்தி போடுறாங்க. இந்த செய்தியை டேக் பண்ணி இந்து மக்கள் கட்சி சார்பில் ஒரு நியூஸ் என்ன போடுறாங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் ஃப்ரம் உத்தரகாண்ட் லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு போடுறாங்க. இது காஷ்மீர்ல நடக்கல, இது உத்தரகாண்ட்ல நடந்த சம்பவம், உத்தரகாண்ட்ல நிலச்சரிவு ஏற்பட்டது அப்ப நடந்த சம்பவம், இதே நீங்க காஷ்மீர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இந்து மக்கள் கட்சி சார்பில் சொல்றாங்க. கூடவே இது மாதிரி யாராவது இது காஷ்மீர்ல காப்பாத்தினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களாம் டுபாகுரு, நீங்களாம் கம்யூனாட்டிஸ் அப்படின்ற வார்த்தையுமே பயன்படுத்தி இது காஷ்மீர்ல நடக்கல உத்தரகாண்ட்ல நடக்குதுன்னு சொல்லி இந்து மக்கள் கட்சி சார்பில் இதை சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா, சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக ஆதரவாளர், அவர் அஜித் தோவலுடைய ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அப்பவே ஒரு எவ்வளவு பெரிய அறிவாளி நமக்கு தெரியும். அவர் என்ன போடுறாருன்னா, இந்த வீடியோ உத்தரகாண்டில் எடுக்கப்பட்டது, நிலச்சரிவில் காயமடைந்தவரை தூக்கி சென்ற நபர். அப்போ மொத்தத்தில் சங்கிகள் பரப்புறது என்னன்னா, இது உத்தரகாண்ட்ல தான் நடந்துச்சு அப்படின்றாங்க. அப்ப இதுல உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது உத்தரகாண்ட்ல நடக்கல, உத்தரப்பிரதேசல நடக்கல. ஏன்னா அங்க இருக்கிறது பூரா மதவெறியர்கள் அதிகமா போனதால அங்க மனிதநேயத்தை இன்னைக்கு பார்க்க முடியாத ஒரு நிலைமை. இந்த சம்பவம் தூக்கிட்டு போன சம்பவம் இது காஷ்மீர்ல தான் நடந்தது, பஹல்காம்ல நடந்த ஒரு சம்பவம் தான். இது எப்படின்னா, ஏப்ரல் 22 இந்த தாக்குதல் நடக்குது. தாக்குதல் நடந்ததுன்னா உள்ளூர் மக்கள் உதவி செஞ்சாங்கல்ல, அதுல நடந்த ஒரு காட்சி தான். இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே மறுநாள் எல்லா மீடியாக்களுமே பஹல்காமை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து அந்த 23ஆம் தேதி தான் இந்த வீடியோ வைரல் ஆகுது. அப்போ உடனே என்ன செஞ்சாங்க, இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் அந்த நபர் யாரு, தூக்கிட்டு ஓடினாரு அவர் யாரு அப்படின்னு சொல்லி அவரை போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய பேரு சஜாத் அகமது பட் அப்படின்னு சொல்றதா அவருடைய பேரு. இந்த சஜாத் அகமது நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. பஹல்காம்ல பைசரன்ல வாழக்கூடிய ஒரு நபர், அவரை போய் தேடி கண்டுபிடிச்சு, நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்கீங்களே, ஏன்னா பைசரன் டு பஹல்காம் நீங்க தூக்கிட்டு ஓடின இந்த இடங்கிறது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர், எந்த ஒரு வாகன வசதியுமே கிடையாது, கரடுமுரடான மலைப்பாதை, இதுல எப்படி உங்களால தூக்கிட்டு போக முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது, அங்க பாதிக்கப்பட்ட ஒரு மனிதருங்க, அதுக்கப்புறம் தாங்க மதம்லாம் அப்படின்னு சொல்லி தன்னோட மனித நேயத்தை அவர் அந்த இடத்துல பேசுறாரு. அவருடைய நேர்காணல் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இந்தியா டுடே அவங்களுடைய வெப்சைட்ல இருக்குது. இந்தியா டுடே யூடியூப் பேஜ்ல பாத்தீங்கன்னா அவர் பேட்டி கொடுத்த வீடியோ இருக்குது. இந்தியா டுடே பதிவு செஞ்சிருக்காங்க. இது நடந்தது காஷ்மீர்ல பஹல்காம்ல பைசரன்ல நடந்த சம்பவம் தான், உத்தரகாண்ட்ல நல்லா நடக்கல. அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்தியா டுடேக்கு அப்புறம் இடிவி பாரத், அதுவும் பிரபலமான ஒரு நேஷனல் மீடியா,
ஈடிவி பாரத்தை போய் அவர் போய் சஜித் அகமதை போய் பார்த்து அவருடைய விஷயங்கள்லாம் பதிவு செய்றாங்க. நேர்லயே போய் ஒரு நேர்காணல் வீடியோ எடுத்து இந்தியா டுடே ஈடிவி பாரத் இது நடந்தது காஷ்மீர்ல தான், இது காப்பாத்தினவரும் சஜித் அகமது தான் காப்பாத்தினாரு அப்படிங்கிற உண்மையை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இதை பொறுக்க முடியாத சங்கிகள், இங்க முஸ்லிம்களுக்கு நல்ல பேர் போகுது, நம்ம இத்தனால முஸ்லிம்களை தீவிரவாதின்னு சொல்லிட்டு இருந்தோமே, அந்த முஸ்லிம்கள் இன்னைக்கு பாராட்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்ற வைத்தறிச்சல்ல தான் இது காஷ்மீரில் நடக்கல, இது நடந்து உத்தரப்பிரதேசல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்களை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் ஆச்சா. அடுத்து இதே சம்பவத்தை வச்சு அடுத்த ஒரு பொய்களை பரப்பிட்டு இருக்கானுங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு அங்க பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் செஞ்சாரு சையத் ஆதில் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னோட உயிரை தியாகம் செஞ்சார் இல்லையா, அந்த காப்பாத்துறாரு, அவர் காப்பாத்துறா இல்ல, அவரே தீவிரவாதி தான் அப்படின்னு சொல்லி இப்ப புது ஒரு கதையை சங்கிகள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஈன வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பேஜ், ஒரு சங்கியோட பேஜ். இந்த ஈன வெங்காயம் போது இவன் எவ்வளவு பெரிய ஈனப்பைய அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இவனோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தோம்னா பெரியாரோட போட்டோ வச்சு பெரியாரோடைய முகத்துல சாணி அடிச்ச மாதிரி ஒரு கேவலமான ஒரு போட்டோ வச்சிருக்கான். இதுக்கே அந்த நியாயமா பார்த்தா கைது பண்ணணும். அவன் என்ன இதை பத்தி போடுறான் அப்படின்னும் போது ஒரு போட்டோ ஒன்று போடுறான். ஒரு நபர் ஒருத்தர் ஜுப்பா போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேல அவன் தலைப்பு எழுதுறது, குதிரைக்காரன் காப்பாத்திட்டான்னு 2 நாளா உருண்டு புரண்டு கிடந்தானுங்க. இப்ப என்னடானா இந்த குதிரைக்காரன் தான் பயங்கரவாதிகள் இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் கோர்த்து விட்டு இருக்கிறான். அடே திராவிடியா பசங்களா, உங்களை செருப்பால அடிச்சாலும் தீராதுடா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றான். இந்த குதிரைக்காரன் தான் காப்பாத்தினானீங்களே, அந்த குதிரைக்காரன் தான் பயங்கரவாதிகள்கிட்ட போய் மக்களை போய் ஒப்படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறான கருத்தை இந்த மூதேவி பதிவு செய்யுது. அதுக்கப்புறம் இது என்ன இப்படி ஒரு செய்தி பதிவிடுறானே, இதோட உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி. ஏன்னா சங்கிகள் வாட்ஸ்அப்ல வந்தாலே பைத்தியக்காரத்தனமா ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி பண்ண முடியாது. அவன் பொய் செய்தியா பரப்பினாலும் அது எந்த வகையில பொய், அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம ஆராயறது நம்மளுடைய பழக்கம். அதனால இவன் பரப்பக்கூடிய அந்த போட்டோவை எடுத்து நம்ம அந்த போட்டோவை கூகுள் சர்ச் பண்ணி அதை முழுக்க நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்ததுல இது நடந்த சம்பவங்கிறது இது தஜுவாஸ்ல நடந்த ஒரு சம்பவம். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தஜுவாஸ் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். இந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர் பேரு ஏஜாஸ் அகமது, இவருடைய பேரு. அங்க இந்து மக்களை காப்பாத்துறதுக்காக உயிர் தியாகம் செஞ்சாரு, அவருடைய பேரு சையத் ஹுசைன். அது வேற, இது வேற ஒரு சம்பவம். இந்த ஏஜாஸ் அகமதுடைய சம்பவம் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 22 தாக்குதல் நடக்குதா, அப்போ முதல் நாள் பரவன செய்தி என்னன்னா, பேரை கேட்டு கொண்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவச்சு. இப்போ ஏப்ரல் 20 உத்தரப்பிரதேசல இருந்து ஏக்தா திவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அவங்களும் பகல்காமுக்கு சுற்றுலா எல்லாம் பயணிகளா போயிட்டு சுத்தி பார்த்து முடிச்சு திரும்ப உத்தரப்பிரதேசம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த செய்தி வருது, பேரை கேட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. அங்கேயுமே என்கிட்ட ஒருத்தர் இந்த மாதிரி பேரை கேட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த போய் டக்குன்னு போய் போலீஸ்ட்ட போய் சொல்றாங்க. சார், இந்த மாதிரி நாங்க அங்க டிராவலிங் போகும்போது அங்க ஒரு நபர் குதிரை ஓட்டிட்டு இருந்தாரு, அந்த ஆள்கிட்ட நாங்க குதிரை சவாரி எல்லாம் செஞ்சோம். அப்படி குதிரை ஓட்டும் போது அந்த நபர் என்ன செஞ்சாருன்னா, உங்க பேர் என்ன அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாரு, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவன்ற கேள்வியை கேட்டாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்து மதம் பிடிக்குமா, இஸ்லாமிய மதம் பிடிக்குமா, இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய போட்டோவுமே காட்டுறாங்க. அவருடைய போட்டோ இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, இவங்க அந்த குதிரை சவாரி செய்யும் போது அங்க யதார்த்தமா ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபில குதிரை ஓட்டக்கூடிய அந்த நபருடைய போட்டோமே அதுல பதிவாயிருக்குது. உடனே அவங்க போலீஸ்ட்ட போய் இந்த விஷயத்தை போய் சொன்ன உடனே போலீஸ் டக்குன்னு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய போலீஸ் மிலிட்டரி அங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்க காஷ்மீர்ல போலீஸ் அந்த நபரை போய் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யறாங்க. இப்போ வரைக்கும் அவர் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் சொல்லப்படல. சந்தேகத்துக்கு அடிப்படையில் கைது செய்யறாங்க. ஏன் நீ பேரை கேட்ட, ஏன் நீ மதம் எல்லாம் கேட்ட அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, இப்ப நம்மளே கார்ல டிராவல் பண்ணுமோ, ஒரு ஆட்டோல டிராவல் பண்ணும்போது அந்த ஆட்டோக்காரங்க காருக்காரங்க நம்மள்ட்ட பேச்சுவார்த்தை கொடுப்பாங்க. அந்த டிரைவர்ஸ் நம்மள்ட்ட பேசுவாங்க, என்ன சார் நீங்க என்ன சார், எந்த ஊர் சார், என்ன பண்றீங்க, நான் சென்னைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது அப்படி இப்படின்னு அவங்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி குதிரை சவாரி செய்யும் போது உங்களுடைய பேர் என்ன, நீங்க முஸ்லீமா இந்துவா, உங்களுக்கு இந்து மதம் பிடிக்குமா இஸ்லாமிய மதம் பிடிக்குமா, உங்களுக்கு உருது மொழி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நபர் பல்வேறு கேள்விகள் யதார்த்தமா பேசி இருந்திருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, இங்க பேரை கேட்டுதானே கொலை பண்ணன்னு செய்தி சொல்றாங்க, அப்ப இவனை நம்மள்ட்ட பேரை மதத்தை கேட்டானே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்களுமே புகார் கொடுத்தாங்க. நியாயமா அந்த சந்தேகம் வரது இயல்புதான். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மற்றபடி இவர் தீவிரவாதி அப்படின்றதுக்கே ஃபர்ஸ்ட் ஆதாரம் இல்ல. ஆனா சங்கிகள் இந்த 2 சம்பவத்தையுமே ஒன்னா முடிச்சு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஜாஸ் அகமதுன்னு சொல்லக்கூடிய சம்பவம் நடந்தது தஜுவாஸ், காஷ்மீருடைய தஜுவாஸுடைய பகுதி. அந்த உயிரை கொடுத்து காப்பாத்துறாரு சையத் ஹுசைன், அது நடந்தது பஹல்காமுடைய பகுதி. தஜுவாஸுக்கும் பஹல்காமுக்கும் கிட்டத்தட்ட 172 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. அப்ப 2 வெவ்வேறு இடங்கள்ல நடந்த சம்பவத்தை இந்த சங்கிகள் ஒன்னா போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. குழப்பல, இதுல வன்மத்தை தான் பரப்பிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவங்களால எந்த ஒரு உதவியுமே செய்யல, எந்த ஒரு உதவியுமே செய்யவும் முடியாது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. பிரதமர் மோடி சவுதியில இருந்து பயணத்தை ரத்து செஞ்சு வந்தாரு. வந்த மனுஷன் நேரா போய் காஷ்மீருக்கு போகாம பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ணாரு. அமித்ஷா, உள்துறை அமைச்சர் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உள்ள வந்தாரு. வரும்போது அவருக்கு அங்க சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பு தான் கொடுக்கப்பட்டது. சம்பவம் நடந்து 20 நிமிஷம், அரை மணி நேரம் வரைக்கும் அந்த மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறது கூட யாருமே வரல.
அப்போ தொடர்ந்து அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, இனி அந்த மக்களுக்கு ஒரு முறையான ஒரு நீதி கிடைக்காத ஒரு இடத்துல இருக்கும்போது மக்கள் எல்லாம் இப்ப பாஜக நோக்கி கேள்வி கேட்கறாங்க. குறிப்பா காஷ்மீரி மக்களை, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மக்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உயிரை தியாகம் பண்ணி ஒருத்தன் இந்துக்களை காப்பாத்திருக்கானே அப்படின்னு சொல்லி இது மாதிரியான கிரெடிட் எல்லாம் முஸ்லீம்களுக்கு போகுது இல்லையா? அதனால இதெல்லாம் வன்மத்தை பரப்பணுங்கிறதுக்காக அந்த முதுகுல தூக்கிட்டு வந்தானே, அது காஷ்மீர்ல நடக்கல, அது உத்தரகாண்ட்ல நடந்துச்சு. அந்த குதிரை ஓட்டி உயிரை கொடுத்து காப்பாத்துறான்னு சொல்றீங்களே, அந்த குதிரை ஓட்டி தான் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான செய்திகளை, பல்வேறு வகையான பொய்களை இங்க சங்கிகள் பரப்பிட்டு இருக்காங்க. அதனால இது எதுவுமே உண்மை கிடையாது. இது முழுக்க முழுக்க உருட்டு. ஓகே, அடுத்து வாட்ஸ்அப்ல பரவக்கூடிய இன்னொரு பயங்கரமான ஒரு செய்தி. இப்போ பஹல்காம்ல இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அங்க தீவிரவாதிகளை கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட அந்த தீவிரவாதி இவன் வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி தான். இப்போ பாஜக தான் இங்க ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல பெரிய அளவுல நீங்க வைரலா பரவுது. இந்த செய்தி எந்த அடிப்படையில பரவுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சன் நியூஸ்ல வெளியே வந்த ஒரு செய்தி, அந்த செய்தியை தான் பரப்புறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சன் நியூஸோட வீடியோ பாருங்களேன். ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்களிடம் சிக்கிய தீவிரவாதி பாஜக நிர்வாகி என தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான செய்திகளை தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பொதுமக்களிடம் பிடிப்பட்ட தீவிரவாதி பாஜக நிர்வாகி என விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. சரி, சன் நியூஸோட வீடியோ அடிப்படையில தான் இந்த செய்தி பரப்புறாங்க. அப்ப இந்த செய்தி உண்மைதானா? உண்மையில பஹல்காம்ல இப்படி தீவிரவாதிகளை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னா, பஹல்காம்ல இப்படி தீவிரவாதிகள் பிடிச்சது உண்மைதான். அந்த தீவிரவாதி பாஜகவுல இருந்த ஒரு நிர்வாகி அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்த சம்பவம் கிடையாது. இது 2022ல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அது என்னன்னா, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ரியாசி மாவட்டம், அந்த ரியாசி பகுதியில சில தீவிரவாதிகள் அங்க ஏதோ ஒரு பயங்கரவாத சம்பவத்துல ஈடுபடுறதுக்காக ஆலோசனை போட்டு சதி திட்டம் போட்டு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப காஷ்மீரி மக்கள் அந்த தீவிரவாதிகளை கையங்களவமா பிடிச்சி நல்ல மொரட்டடி தர்ம அடி கொடுத்து அவனுங்களை போலீஸ்ட ஒப்படைச்சாங்க. இப்படி தீவிரவாதிகளை நல்லா பாருங்க, காஷ்மீர் மக்கள் எந்த நிலைமையிலுமே அவங்க தீவிரவாதத்துக்கு துணை போல, தீவிரவாதத்துக்கு எதிராக தான் காஷ்மீர் மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அப்படி மக்கள் ஒப்படைச்சு கொடுத்ததால அந்த மக்களுக்கு சன்மானமா அன்னைக்கே காவல்துறை 5 லட்சம் ரூபாய் பரிசெல்லாம் கொடுத்தாங்க. இந்த பிடிப்பட்ட இந்த தீவிரவாதிகள் ஒரு 3 பேர் 4 பேர் பிடிப்பட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி ஒருத்தருடைய பேர் வந்து தலீப் ஹுசைன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த தலீப் ஹுசைன் ஷா யார் அப்படின்னா, இவன் பாஜகவுல முன்னாள் உறுப்பினராக இருந்த ஒரு நபர். பாஜகவுல மைனாரிட்டி மோர்ச்சான்னு சொல்லி ஒரு தனி பிரிவு ஒன்று வச்சிருக்காங்க. பாஜகவுடைய சிறுபான்மை அமைப்பு அப்படி சொல்லி சும்மா பேரளவுல இஸ்லாமிய பேர் கொண்ட ஒருத்தன், தொப்பி போட்ட ஒருத்தனை சும்மா உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூலிக்கு மாரடிகள் கூட ஒருத்தன் இந்த தலீப் ஹுசைன் ஷா. பாஜகவுல மைனாரிட்டி மோர்ச்சால பொறுப்புல இருந்த ஒரு நபர். பாஜகவுடைய ஐடி விங், பொய்களை பரப்புறதுக்காக ஒரு ஐடி விங் வச்சிருப்பாங்களே, அந்த ஐடி விங்லயும் முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு நபர். இவன் என்ன செஞ்சிருக்கான், திடீர்னு பாஜக வந்து ராஜினாமா செய்யறான். அதாவது இந்த சம்பவம் இவனை கையங்களவமா பிடிச்சது எப்படின்னா 2022 ஜூலை 3ஆம் தேதி நடந்த சம்பவம். இந்த ஜூலைல இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடி பாஜக வந்து ராஜினாமா பண்றான். ராஜினாமா பண்ணிட்டு தான் இந்த மாதிரி தீவிரவாத செயல, பயங்கரவாத செயல ஈடுபடுறதுக்கான திட்டம் போட்டுட்டு இருக்கான். அதாவது ஒரு இஸ்லாமியன் பெயர்ல இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டா பாவம் அந்த பழி எல்லாம் முஸ்லிம்கள் பேர்ல வந்துருங்கிறதான் இது மாதிரி முஸ்லிம்கள் பேரை வச்சு இது மாதிரியான செயல்கள் செய்யறது. ஆனா அவன் பாஜகவுல மெம்பரா இருந்தானே, இது பாஜக பக்கம் திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல இந்த செய்தி பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு செய்தியா இருந்தது. ஆக மொத்தத்துல இது சம்பவம் நடந்தது உண்மைதான். ஆனா இந்த சம்பவம் நடந்தது 2022ல நடந்த சம்பவம். ஒரு பாஜகவுடைய நிர்வாகி தீவிரவாதி அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்ட சம்பவம். ஆனா இன்னைக்கு பஹல்காம்ல நடந்த சம்பவம் அப்படிங்கிறது இது யாரு செஞ்சா அப்படிங்கறத இன்னும் கிளாரிட்டி பெற முடியல. ஏன்னா இந்தியா சார்பில் என்ன சொல்றாங்க, இது பாகிஸ்தானோட சதிங்கிறாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, நாங்க அப்படி சம்பவமே பண்ணல, வேணும்னா ஒரு நடுநிலையான ஒரு நாடை கொண்டு வந்து தீவிர விசாரணை நடத்துறேன், நான் இந்த விசாரணைக்கு தயார் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. அதனால யார் இதுல குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குமே வர முடியல. எந்த நாய் குற்றவாளி இருந்தாலும் அவன் கடுமையா தண்டிக்கப்படணும் அப்படின்றத நம்மளுடைய கருத்து. அதனால இந்த இடத்துல இது பாஜகவுடைய சதிதான், பாஜக தான் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு முழுமையான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இந்த சன் நியூஸ் பேர்ல பரவக்கூடிய இந்த செய்தி இது 3 வருஷத்துக்கு முந்தைய செய்தி. ஓகே, ஃபைனலா பார்த்தோம்னா இது எல்லாத்தையோட மோசமான ஒரு செய்தி. இந்த மாதிரி பஹல்காம்ல தாக்குதல் நடத்தினதுக்கு இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள், ஆலிம்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாகிஸ்தான் வாழ்க, பாகிஸ்தான் வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பெரிய அளவுல வைரலா பரப்புறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாத்துருவாங்களேன். இந்த வீடியோ இன்னைக்கு பெரிய அளவுல பரவி முடிச்சுட்டு இதுக்கு சங்கிகள் வைக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா வைக்கிறாங்க, கடைசி துலுக்கம் கூட இல்லாம இருந்தால்தான் இந்தியாவில் நிம்மதியாக இந்துக்கள் வாழ முடியும், பாகிஸ்தான் வாழ்க என்று கத்தும் இவர்கள் அங்கேயே போய் வாழ வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி, அதாவது பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்லி இவங்க கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முஸ்லிம்கள் இல்லாம இருந்தாதான் இந்தியா நிம்மதியா இருக்கும் அப்படி இப்படிலாம் செய்தியை பரப்புறாங்க. சரி, அப்போ இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டு இஸ்லாமிய ஆலிம்கள் இப்படி பாகிஸ்தான் வாழ்கன்னு கோஷம் போடுறாங்களே, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை எடுத்து அதோட கீ ஃப்ரேம் எடுத்து நம்ம இது உண்மையா அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம். ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா சங்கிகள் எந்த காலத்துல உண்மை செய்தியை பரப்பி இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க உருட்டு. இது என்ன நடந்துச்சு அப்படின்னா,
பஹல்காம்ல இப்படி ஒரு தாக்குதல் ஏப்ரல் 22 தாக்குதல் நடக்குது. அதுக்கு மறுநாள் ஏப்ரல் 23 மும்பையில் இருக்கக்கூடிய கிராண்ட் ரோடு, அந்த கிராண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய பிலால் மஸ்ஜித் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான பள்ளிவாசல், அந்த பிலால் மஸ்ஜித்ல ஆல் இந்தியா சுன்னி ஜமாத்துல் உலமா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆலிம்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு இந்த பள்ளிவாசல்ல வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்றாங்க. ஏன்னா இது பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தது அப்படி ஒரு செய்தி வந்த உடனே பாகிஸ்தானுக்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யற மாதிரி, தீவிரவாதத்துக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யற மாதிரி பாகிஸ்தான் முர்தாபாத், ஆதோன் கி வாதியோன் முர்தாபாத் அப்படின்னு அவங்களோட விஷயத்தை பதிவு செய்றாங்க. முதல்ல முர்தாபாத், அதை அந்த வீடியோல நல்லா பார்த்தா முர்தாபாத் தான் கத்துறாங்க. முர்தாபாத்னா ஒழிகன்னு அர்த்தம். பாகிஸ்தான் ஒழிக, தீவிரவாதிகள் ஒழிக, பயங்கரவாதிகள் ஒழிக அப்படின்னு சொல்லி தீவிரவாதத்திற்கு எதிராக, பயங்கரவாதத்துக்கு எதிராக, பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த ஆலிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்றாங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஆலிம்கள் கூட்டமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய மொயின் அஷ்ரஃப்னு சொல்லக்கூடிய மௌலானா மொயின் அஷ்ரஃப் அவங்க ஒரு பேட்டியுமே கொடுக்குறாங்க. இந்த வீடியோ எல்லாம் பதிவு செய்யறது யாருன்னா ஏஎன்ஐ தான் பதிவு செய்றாங்க. ஏஎன்ஐ பத்தி நமக்கு தெரியும், அப்படியே பாஜகவுக்கு சார்பாவே நடக்கக்கூடிய ஒரு சேனல், ஒரு நேஷனல் மீடியா. அந்த ஏஎன்ஐ தான் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. அதுல அந்த ஆலிம் சொல்றாரு, தீவிரவாதம் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு விஷயம், இஸ்லாம் தீவிரவாதத்தை கடுமையா கண்டிக்குது, தீவிரவாதம் மனித குலத்துக்கு எதிரான ஒரு விஷயம், அதனால இந்த தீவிரவாதத்தை கடுமையா தண்டிக்கணும், இதுல யாரு குற்றவாளியா இருந்தாலும் அவனை பாரபட்சமே பார்க்காம நடவடிக்கை எடுக்கப்படணும், பிரதமர் மோடி இதுல உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், இந்த விஷயத்துல நாங்க உங்களுக்கு உறுதுணையா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீவிரவாதத்திற்கு எதிராக தங்களுடைய விஷயத்தை பதிவு செய்றாங்க. பாகிஸ்தான் ஒழிக, தீவிரவாதம் ஒழிகன்னு சொல்லி அங்க இடத்துல கோஷம் போட்டாங்க. ஆனா சங்கிகள் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இவன் பரப்புற வீடியோலயே முதல்ல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்காம, பாத்தீங்களா பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்றாங்க, பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி பைத்தியகாரத்தனமா ஒரு செய்தியை விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இந்த சங்கிகளுக்கு ஆலிம்கள் யாரு, இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த நாட்டுக்காக என்ன தியாகம் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு அளவு எங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்க எல்லாம் கால ஷூ நக்கிட்டு இருந்த காலத்துல இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் உயிரை தியாகம் செஞ்சு ஆங்கிலேயனை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவனுங்க சொல்றாங்க பாருங்க, தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கோஷம் போடுறாங்க அப்படின்ட்டு. முதல்ல இந்த சங்கிகள் யாருக்கு ஆதரவு கோஷம் போட்டேன்னு நான் சொல்லவா? காஷ்மீர்ல 2018 காலகட்டத்துல சிறுமி ஆசிஃபா கோவில் கருவறைக்குள்ள வச்சு கற்பழிக்கப்பட்டு அவ்வளவு சீரழிக்கப்பட்ட ஒரு கொடூரம் நடந்துச்சு. அந்த சிறுமி ஆசிஃபாவுடைய தந்தை சொல்றாரு, நான் எல்லா இடத்துலயும் என் பிள்ளைய நான் தேடினேன், ஆனா அது கோயில் இருந்துச்சு, அந்த கோயில்ல மட்டும் நான் போய் தேடல, ஏன்னா கோயில் ஒரு புனிதமான இடம், வழிபாடு நடத்தக்கூடிய இடம், இந்த இடத்துல அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கோயில்ல மட்டும் நான் தேடலன்னு சொன்னாரு பாருங்க. அந்த கோயில்ல தான், கோவில் கருவறையில வச்சுதான் இந்த பாவிகள் அந்த 8 வயசு பிள்ளைய போட்டு சீரழிச்சு நாசம் பண்ணி சாவடிச்சானுங்க. அப்ப அந்த குற்றவாளிகளை போலீஸ் நாடு முழுக்க கடுமையான எதிர்ப்பு உருவாகும் போது போலீஸ் அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும் சொல்லி பாஜக சார்பில் அங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடத்துனாங்க. அந்த இடத்துல பெரிய போராட்டம் நடத்தி அவங்களை வெளியில விடணும், அவங்களை எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய அமைச்சர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். அன்னைக்கு 2018 மெஹபூபா முஃப்தியோட ஆட்சி, மெஹபூபா முஃப்தி பாஜக கூட்டணி வச்சு ஒரு ஆட்சி செஞ்சாங்க. அப்ப அந்த ஆட்சியில பாஜகவை சேர்ந்த அமைச்சர்களா இருந்த, மாநில வனத்துறை அமைச்சரா இருந்த சௌத்ரி லால் சிங், மாநில வர்த்தகத்துறை அமைச்சரா இருந்த சந்தர் பிரகாஷ் கங்கா அப்படி சொல்லக்கூடிய 2 பாஜக அமைச்சர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு அவங்களை விடுதலை செய்யணும். ஏன்னா அன்னைக்கு இந்த சிறுமி ஆசிஃபாவை இந்த மாதிரி சீரழிச்ச விஷயத்துல 8 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 8 குற்றவாளில ஒரு போலீஸ்காரன் ஒருத்தன். அந்த போலீஸ்காரனும் இவ்வளவு கொடூரமான காரியத்தை, இவ்வளவு கேவலமான காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவனே இந்த கேஸை விசாரிக்கிற மாதிரி நடிப்பு நடிச்சான். அப்புறம் ஆதாரத்தோட அந்த போலீஸ்காரன் கைது செய்யப்பட்டான். அப்போ இந்த போலீஸ் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா உடனே பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம் போய் அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி குற்றவாளிகளுக்கு ஆதரவா போராடி கோஷம் பண்ண ஒரு கூட்டம், கையில தேசிய கொடியோட போய் அவ்வளவு மோசமான குற்றவாளிகளுக்கு ஆதரவா போராடின ஒரு கூட்டம் சொல்லுது ஆலிம்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இங்க போராட்டம் பண்றாங்க, கோஷம் போடுறாங்கன்றது. அதனால இந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் பொய் செய்தியை பரப்புறது மட்டுமே தங்களுடைய அரசியல் யுக்தியா பயன்படுத்துற நேரத்துல இந்த சங்கிகளுக்கு இந்த நாட்டுக்காக போராடி தியாகம் செஞ்ச ஆலிம்களை பத்தி பேசுறதுக்கு இந்த சங்கிகளுக்கு துளி அளவு கூட அருகதை கிடையாது. அதனால திரும்ப நம்ம சொல்றது ஒண்ணுதான், நமக்கு வரக்கூடிய ஒரு செய்தி, அது எந்த செய்தியா இருக்கட்டும், ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பெரிய அளவுல செய்தி வருது, ஃபார்வர்ட் டு ஆல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா கண்ணு முன்னு தெரியாம ஷேர் பண்றாங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்தியனா இருந்தா உடனே ஷேர் பண்ணு, தமிழனா இருந்தா உடனே ஷேர் பண்ணுன்னு ஒரு செய்தி கீழே போட்டுட்டா போதும், அது செய்தி உண்மையா பொய்யா தெரியாம கண்மூடித்தனமா நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு நம்ம சொல்றது என்னன்னா, செய்தியோட உண்மை தன்மையை பாருங்க. ஏன்னா நம்ம பரப்பக்கூடிய ஒரு செய்தியால சமூகத்துல பெரிய பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பதட்டம் ஒரு கட்டத்துல இந்து முஸ்லிம் சண்டை கலவரம்ன்ற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வரக்கூடிய செய்தியை அதை பொறுப்போட ஷேர் செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு நல்ல செய்திகளை கொண்டு போவோம்.